2025 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்ட் ஆக்ட் 2025ன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் 2017ன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது டிஎன்ஆர்ஆர்ஆர் எல்டி ஆக்ட் 2017 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இப்போ வந்து இப்போ ரெண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும், எவிக்ஷன் கேஸை பொறுத்த வரைக்கும், ரெண்ட் கண்ட்ரோல் மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம் அமலில் இருக்கிறது, எந்த சட்டம் பொருந்தும்? 2025 வந்த ரெண்ட் ஆக்டு சென்ட்ரல் கவர்மெண்டால் வந்த ஆக்டு பொருந்துமா, இல்லை தமிழ்நாடு ரெண்ட் ஆக்ட் 2017 ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்க ஆக்ட் பொருந்துமா, இந்த சட்டம் ப்ரொவிஷனை மென்ஷன் பண்ணணுமா, இல்லை அந்த சட்டத்தை ப்ரொவிஷன் பண்ணணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியாக் அலி. இந்த வீடியோ போடுறதுக்கான பின்னணி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசாக சட்டத்தை 2025 கொண்டு வராங்க. இப்போ அது வந்து ரெண்ட் ஆக்ட் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெகுலரைசேஷன் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டெனன்ட்ஸ் அண்ட் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் 2017 அப்படின்னு பழைய ஆக்ட். அதான் பழைய தமிழ்நாடு ஆர்ஆர்ஆர் எல்டி ஆக்ட் 2017 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்ட் அமலுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண சட்டம் 2025 வந்ததுனால லேண்ட்லார்டுக்கு டெனன்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு குழப்பம் வருது. இப்போ இது புது சட்டம் வந்ததுனால பழைய சட்டம் இல்லாமல் போயிடுச்சா, இல்லை பழைய சட்டத்தைப்படி தான் கேஸ் போடணுமா, இல்லை புது சட்டத்தைப்படி தான் கேஸ் போடணுமா, எந்த சட்டம் அமலில் இருக்குது, எந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம் அப்ளிகபிள் ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுமா, ஸ்டேட் கவர்மெண்ட் பாஸ் பண்ண அப்ளிகபிள் ஆகுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இப்போ தான் 2025 வரணும் அதுதான் அமலுக்கு வருமா, இப்படி ஏராளமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லார் மத்தியிலையும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை இந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யணுன்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கான்ஸ்டிடியூஷனல் லாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் அண்டு டெனன்சி வந்து என்ன சப்ஜெக்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அது என்ன கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்னென்ன வகைகளுக்கெலாம் சட்டம் ஏற்றலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு. அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் சட்டம் ஏற்றலாம் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக லிஸ்ட் ஆஃப் இருக்குது. அது என்னென்னா ஸ்டேட் லிஸ்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது. இப்போது சில சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம், ஸ்டேட்டும் சட்டம் ஏற்றலாம். அந்த மாதிரி ரெண்டு ஒரே விஷயத்தை ரெண்டு பேருமே பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ அந்த விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான சட்டங்களை ஏற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு உண்டான சட்டங்களை ஏற்றலாம். ஸோ இதுதான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்போ இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே பவர் இருக்குது. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் கேனாட் ஓவர்ரைட் ஸ்டேட் லா ஆட்டோமேட்டிக்கலி. கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா பாஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து பார்லிமெண்ட் உடனே அதுக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஆக்ட் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ணலாம் முடியுமானா பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லாத சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அடாப்ட் பண்ணலை, அப்ளிகபிள் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி இவங்க எதுவும் செயல்படுத்தலை அப்படின்னா அப்போ அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதுதான் பார்லிமெண்ட் கேனாட் ஓவர் ரைட் ஸ்டேட் லான்ற ஆட்டோமேட்டிக்கலின்றது தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனாக இருக்குது. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண அந்த 2025 பாஸ் பண்ண ரெண்ட் ஆக்டினுடைய பொசிஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது ஒரு மாடல் கோட் அல்லது எனேபிளிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு மாடலாக ரெண்ட் ஆக்ட் எப்படி இருக்கணும், இதை மாதிரி பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தை ஒரு மாடல் கோடை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாஸ் பண்ணியிருக்க அப்படி நாங்கள் வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதில் ப்ரொவிஷனில் கொடுத்துருக்க மாதிரி ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸு எல்லாம் என்ன ப்ரொசீஜர்ஸு வேறு என்ன
திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதை நாங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க ஒரு லா பாஸ் பண்ணணும். அப்படி அடாப்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு என்ன அடாப்ஷன் பண்ணதுபடி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டும் அப்ளிகபிள் ஆகும். அவங்க அடாப்ஷன் பண்ணாத வரைக்கும் அப்போ வந்து எது அப்ளிகபிள் ஆகும்னா தமிழ்நாடு ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுமா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டில் சொல்லப்பட்ட விஷயங்களை இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் சொன்ன விளக்கத்திலிருந்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்னு புரிஞ்சிருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டை வந்து தமிழ்நாடு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து தமிழ்நாடு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ அடாப்ஷன் பண்ணலை, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அப்ளிகேஷன் பண்ணலை அப்படின்னா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. தமிழ்நாடுல முதல்ல பாஸ் பண்ண ஆக்ட் மட்டும் தான் கண்டினியூ ஆகும். இப்போ ஒன்ஸ் இன்னும் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு டைம் வரும்போது அப்போ வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அடாப்ஷன் பண்ணி அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்காங்க, இல்லை 100 விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் குறிப்பிட்ட இந்தந்த பொசிஷனை மட்டும் நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2025 ஆக்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஆக்டாக ரத்து ஆயிடுச்சு, ரெப்பீல் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சான்னு கேட்டால் அப்படிலாம் ஆகலை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்க ஆக்ட் வந்து ஒன்லி ஒரு மாடல் ஆக்ட்டு, மாடல் கோடு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்றைக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அன்றைக்கி தேதியில் அதுவும் எந்தெந்த விஷயங்களை அடாப்ட் பண்ண போகிறாங்களோ அது வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுமே தவிர மொத்த இதுவும் ஆக்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது? RLTOP கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், இல்லை புதுசாக ஃபைல் பண்ண போகிறோம், ஏற்கனவே பெண்டிங்காக இருக்குது, அப்போ அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ ஃபைல் பண்ண RLTOP ஒருத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழைய ஆக்ட் தான் அப்ளிகபிள், அது வரைக்கும் சேஃபாக தான் இருக்குது. இப்போ புதுசாக ஃபைல் பண்ண போகக்கூடிய கேஸும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் புதுசாக அடாப்ட் பண்ணாத வரைக்கும் அதுவும் அன்அஃபெக்டட் தான். ஸோ பழைய ஆக்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகிட்டே இருக்கும். ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ட்டு என்னென்ன மேட்டருக்கு இந்த ரெண்டு கோர்ட்டில் போகலான்றதை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. பழைய ஆக்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது பழைய ஆக்ட்னா தமிழ்நாடு நியூ டெனன்சி நியூ ரெண்ட் ஆக்ட் 2015 வந்து TNRRR LT ஆக்ட் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லா விஷயத்துங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம சொன்னதுலேருந்து இப்போ லேண்ட்லார்டு என்ன செய்யணும், இல்லை டெனண்ட் என்ன செய்யணும், வாட் ஷுட் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் டூ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பழைய ஆக்ட், அதாவது 2017 தமிழ்நாடு பாஸ் பண்ண TNRRR ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அப்படி ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இப்போ புதுசாக ஒரு ஆக்ட் 2025 சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் எதுவும் பேனிக்காக வேண்டாம், எதுவும் பயப்பட வேண்டாம், எந்த வித ப்ரொசீஜர் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நீங்கள் 2017 தமிழ்நாடு RR ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த ப்ரொவிஷன் படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதில் சொன்னப்பட்ட ப்ரொசீஜரை படி ஃபாலோ பண்ணால் இப்போதைக்கு போதுமானது. இப்போ அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் பெட்டிஷன் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து 2017 தமிழ்நாடு ஆக்ட் படி என்ன மாதிரி கேஸ் ரெடி பண்ணணுமோ, எந்த மாதிரி டிராஃப்டிங் பண்ணணுமோ அந்த மாதிரி டிராஃப்டிங் பண்ணால் போதும். இந்த பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு புதுசாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டில் என்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் குறிப்பிடப்படணும்னா அப்படின்னு குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாடு ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் குறிச்சிக்கிட்டு இருந்தால் போதும். என்ன பண்ணணும்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஃபர்தராக இப்போ 2025 சட்டம் வந்ததுனால பெரும்பாலான அதில் சொல்லப்பட்ட பெரும்பாலான விஷயங்களை 2017 ஆக்டில் தமிழ்நாடு ஆக்டில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதில் இப்போ வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி புதுசாக ஏதாவது சின்ஸுக்கு சேர்க்குறாங்களா, போய் வேறு ஏதாவது மாறுதல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை இந்த வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு நியூ ரெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றங்களோ ஒரு அமெண்ட்மெண்ட்டோ ஒரு திருத்தங்களோ கொண்டு வந்தாங்கன்னா அப்போ அது என்னதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை அப்ளிகபிள் அதை வந்து நம்ம கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சட்டத்திட்டங்களையோ செக்ஷனையும் குறிப்பிடணும். அந்த மாற்றங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாற்றங்கள் படி நம்ம செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, சென்ட்ரல் ரெண்ட் ஆக்ட் 2025 வந்து இஸ் நாட் எட் லா இன் தமிழ்நாடு. ஸோ அது வந்து 2025 சென்ட்ரல் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட ரெண்ட் ஆக்ட் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சட்டமாக இல்லை. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு RR ஆக்ட் 2017 தான்
கண்டினியூ ஆகுது. அவங்க தான் அந்த ப்ரொவிஷன் தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். டெனன்சி மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு RRR ஆக்ட் 2017 தான் எல்லா விஷயங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். செயல்முறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ இந்த விளக்கமோ தேவைப்பட்டால் நம்ம லா சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம், ரஸியாக் லா டியூப்னு 2 சேனல் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சட்ட விளக்கமோ எந்த சந்தேகமோ இருந்தால் அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 2ல் ஏதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற டைப் பண்ணதையோ அல்லது ரஸியாக் லா டியூப்னு டைப் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏராளமான ப்ளேலிஸ்ட்டு ஏராளமான சப்ஜெக்ட் பற்றி ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகமோ அந்த ப்ளேலிஸ்ட் அந்த குறிப்பிட்ட ப்ளேலிஸ்ட்டை குறிப்பிட்டு சப்போஸ் உங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகம்னா அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட அந்த ஆக்டில் உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிங்கன்னா அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்கும். அதில் வாடகைதாருக்கு என்ன அட்வைஸு, லேண்ட்லார்டுக்கு என்ன அட்வைஸு, அல்லது என்ன சப்ஜெக்ட்டுக்கு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரஸியாக் லா டியூப்ன்ற சேனலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமது சேனல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய வீடியோ மூலம் சட்ட அறிவையும் சட்ட நுட்பத்தையும் சட்ட வல்லமையும் நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த நீங்கள் சட்டத்திட்டங்களை அறிவதனால உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல ஒரு உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு வரும். சட்டம் அறிந்தால் அது உங்களுக்கு அது உங்களோட உரிமையை காப்பதற்கு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். ஸோ அதனால் சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.